ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம். வாருங்கள், இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். அவர் இஸ்ரேலை தாவீதின் மரபினின்று வெட்டி பிரித்தபோது நேபாட்டின் மகன் யெரொபெயாமை இஸ்ரேல் தங்களுக்கு அரசனாக ஏற்படுத்தி இருந்தனர். அதாவது அந்த வரலாற்றை அரசர்கள் முதல் புத்தகத்தில் நடந்த அந்த வரலாற்றை, முன்பு நடந்த வரலாற்றை மீண்டும் நினைவுக்கு கொண்டு வருகிறது. 12ஆம் அதிகாரம், 13ஆம் அதிகாரம், 1 அரசுகள் புத்தகம். நாடு வடநாடு தென்னாடாக பிரிக்கப்படுகிறது. அதற்கு ஏறக்குறைய ஆணிவேராக இருந்தவர் யார் என்றால் முதலாம் யெரொபெயாம், அந்த நேபாட்டின் மகனாகிய முதலாம் யெரொபெயாம். சாலமோன் இறந்தவுடனே இவர் ஏற்கனவே தன்னையே அவர் நாடு கடத்தி கொண்டார், எகிப்துக்கு தப்பி ஓடிவிட்டார். சாலமோன் இறந்த பிறகுதான் மீண்டும் வருகிறார். வந்த பிறகு எப்ராயிம் இனத்தை சேர்ந்தவர். எனவே அடிப்படையில் வடநாடு. ஆனால் ஆலய கண்காணிப்பு பணியை அவர்தான் மேற்கொண்டு பார்வையிட்டார். குறிப்பாக இந்த கட்டாய வேலைக்கான ஆட்களுக்கெல்லாம் அவர்தான் பொறுப்பு. ஆனால் சாலமோனுக்கும் அவருக்கு நடந்த உரசலில் அவர் எகிப்து நாட்டிற்கு தப்பி ஓடிவிட்டார். இல்லாவிட்டால் சாலமோன் அவனை கொண்டு இருப்பான். அதற்கு தப்பி ஓடிவிட்டார். மீண்டும் ரெகொபெயாம், சாலமோனுடைய மகன், ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் வருகின்றார். சமரசத்துக்கான முயற்சிகளை செய்கிறார். வடநாடும் தென்னாடும் ஒட்ட வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனால் ரெகொபெயாமை பொறுத்த மட்டில் ஒட்டுவதை விட வெட்டுவது தான் சரியானது என்று அவனுடைய பார்வை. எனவே சரியான வார்த்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ராயேலை தாவீதின் மரபினின்று வெட்டி பிரித்த போது. அதில் சொல்லப்பட்டு இருப்பது என்னவென்றால், அந்த 13ஆம் அதிகாரத்தில் 1 அரசுகள் புத்தகத்தில், எங்களுக்கும் தாவீது வீட்டாருக்கும் இனி எந்த ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை அப்படின்னு தான் போவாங்க. அவங்க யூதாவை கூட சொல்ல மாட்டார்கள். யூதா குலத்திலிருந்து நாங்கள் ஒதுங்குகிறோம் என்று கூட சொல்ல மாட்டார்கள். தாவீது வீட்டாரோடு இனிமேல் ஒட்டுமில்லை, உறவும் இல்லை, நாங்கள் இனிமேல் எருசலேமுக்கு வரமாட்டோம். எனவே அந்த தாவீதினுடைய வீட்டாரிலிருந்து வெட்டி பிரிக்கப்பட்ட ஒரு சூழல் தான் இந்த நேபாட்டின் மகன் யெரொபெயாம் இஸ்ரேல் மக்களை வெட்டி பிரித்த நிலை. கடைசியில் அவனே அரசனாக உயர்த்தப்பட்டான். யெரொபெயாம் வடநாட்டினுடைய தொடர்ந்து இஸ்ரேலர் ஆண்டவரை விட்டு விலகும்படி செய்து யெரொபெயாம் அவர்களை பெரும் பாவத்திற்கு உள்ளாக்கியிருந்தான். இது 2 அரசுகள் புத்தகம் எழுதப்பட்டது தென்னாட்டு சூழல். அதனால் வடநாட்டில் நிகழ்ந்த ஒவ்வொரு நிகழ்வையுமே இவர்கள் ஒரு தங்களுடைய குலத்தினுடைய அல்லது இனத்தினுடைய பார்வையில் தான் பார்ப்பார்கள். தாங்கள் வடநாட்டவர்களால் பாதிக்கப்பட்டதாகத்தான் சுட்டி காட்டுவார்கள். அது ஒரு இயல்பாக வருகின்ற ஒரு நிகழ்வு தான். அந்த அடிப்படையில் தான் இதை பார்க்கணும். ஏனென்றால் யெரொபெயாம் அவர்களை பெரும் பாவத்திற்கு உள்ளாகிவிட்டான். யாரே? வடநாட்டவர். நீங்கள் எங்களை விட்டு போனதுனால தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு இழப்பு அப்படின்னு தென்னாட்டவர்கள் சொல்லுகிறார்கள். இது வடநாட்டு பார்வையில். வடநாட்டு உள்ளவர்கள் இதை பாவமாகவே சொல்ல மாட்டாங்க. நாங்கள் உங்களை விட்டு பிரிந்தது எங்களுக்கு பாதிப்பு அல்ல, எங்களுடைய வளர்ச்சிக்கு அது பேருதவி செய்தது, அப்படி தான் பேசுவாங்க வடநாட்டில் இருக்கிறவர்கள். ஆனால் தென்னாட்டில் உள்ளவர்கள் எப்படி பார்க்கிறார்கள்? இது வடநாட்டவர் செய்த குறை, குற்றம் என்கிற அந்த பார்வை இருக்கிறது. அதனால தான் இந்த புத்தகத்தில்
இந்த பிரிவு என்பதே, இந்த உடைப்பு என்பதே, இந்த வெட்டி எடுத்தல் என்பதே தென்னாட்டிலிருந்து வடநாட்டை ஒரு குறையாக, ஒரு பாவமாக பார்க்கின்ற ஒரு நிலை. வடநாடு தென்னாடு என்று இரண்டாக பிரிந்த போது யெரொபெயாம் ஒரு பெரும் பாவம் செய்து விட்டான். யாராலும் மன்னிக்க முடியாத ஒரு குற்றத்தை அவன் இழைத்து விட்டான் என்கிற அந்த சிந்தனையை இந்த வசனம் சுட்டி காட்டுகிறது. ஆனால் இது உண்மையிலேயே குற்றமா, பாவமா, இல்லை பாவம் இல்லையா என்பதை வரலாறு தான் சொல்ல முடியும். இது தென்னாட்டு மக்களுடைய பார்வையை இது சுட்டி காட்டுகிறது. இதை முழுமையான வரலாறாக நம்ம பார்க்க முடியாது. இது யெரொபெயாமுடைய பாவம். ஆனால் ரெண்டு பேரும் இணைந்திருப்பது நன்றாக இருக்கும். கண்டிப்பாக. அதற்காக ஒருவனை இன்னும் ஒருவனுக்கு ஒருவன் அடிமையாக இருக்க இயலாது. வடநாட்டவரை அடிமையாக நடத்துவதற்கு துணிந்தவன் யார்? ரெகொபெயாம். அதனால அவன் துணிந்து சொன்னான், என்னுடைய தந்தை சாட்டையால் அடித்தார், நான் முள் சாட்டையால் அடிப்பேன் அப்படின்னா. என் தந்தையினுடைய இடுப்பு, என்னுடைய சுண்டு விரல் என் தந்தையினுடைய இடுப்பை விட பெரியது அப்படின்னா. என்னுடைய சுண்டு விரல் என் தந்தையினுடைய இடுப்பை விட பெரியது அப்படின்னா. அது நிச்சயமாக ஒரு கேலிக்குத்தான ஒரு சொல் வழக்கு, அல்லது காயப்படுத்துகிற சொல் வழக்கு. அதனால தான் அவங்க பிரிஞ்சாங்க. ஆனால் பிரிந்த பிறகு யெரொபெயாம் எப்படி நடந்து கொண்டான் என்பதுதான் நம்ம ஆராய்ச்சி கண் கொண்டு பார்க்க வேண்டும். அதில் அவனுடைய குறைகளை கண்டுபிடிக்கலாம். ஆனால் பிரிந்ததே குறை என்று சொல்லுவது இது ஒரு முழுமையான பார்வையாக இருக்க முடியாது. நிச்சயமாக அது யாருடைய ஒரு சாதகமான ஒரு சிந்தனையாக இருக்க முடியும்? தென்னாட்டவருக்கு சாதகமான சிந்தனையாகத்தான் இருக்க முடியும். அவர்களுக்கு வடநாடு பிரிந்து போனது சாதகமான சூழ்நிலை அல்ல, இல்லை, அவர்களுக்கு பாதகமான சூழ்நிலை. என்றால் 10 இனங்கள் ஒரு குலத்திலிருந்து, ஒரு இனத்திலிருந்து பிரிந்து போகிறது என்றால் அது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று எல்லாருக்கும் தெரியும். இப்போ 2 இனங்கள் தான் இருக்கிறது, யூதாவும் பெஞ்சமினும். இல்லை என்னென்னா, யூதா இனம் கொஞ்சம் பெரிய இனம். அதனால் இந்த யூதா நாடு என்பது மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கவில்லை இந்த பிரிவுக்கு பிறகு. தொடர்ந்து இவ்வாறு யெரொபெயாம் நடந்த பாவ வழிகள் அனைத்திலும் இஸ்ரேல் மக்கள் நடந்து வந்தார்கள், அவற்றை விட்டு அவர்கள் விலகவில்லை. மீண்டும் மீண்டும் நினைவு கூறப்படுகிறது. யாருக்குரிய இந்த சிந்தனை, இவர்கள் யாவேக்கு எதிராக குற்றம் செய்தார்கள், யெரொபெயாம் அந்த பாவத்திற்கு அடிகோலினான், அவன்தான் இந்த யாவேக்கு எதிராக இவர்கள் பிரிவதற்கு காரணமாக இருந்தார்கள், திருமுனையிலும் தள்ளிவிடப்பட்டார்கள் என்று மீண்டும் மீண்டும் இது வலியுறுத்தப்பட்டு, ஏறக்குறைய இவர்கள் யாவேக்கும் இவர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லாத அளவுக்கு சூழ்நிலை மாறிவிட்டது. இனி இந்த பிரிவை ஒட்டு போட முடியாது என்கிற ஒரு நிலைக்கு இந்த அடிக்கடி மீண்டும் மீண்டும் அதே வார்த்தைகள் அடிப்படையில் இந்த இஸ்ராயல் மக்கள் இணைந்து செல்வதற்கான சூழ்நிலை இல்லாமல் ஒட்டுமொத்தமாக பிரிக்கப்பட்டார்கள். அது மட்டுமல்ல, நாடு கடத்தப்பட்டார்கள். இந்த நாடு கடத்தப்படுதல் என்பதே யாவையை விட்டு பிரிந்து செல்வது. இதற்கு முழுக்க முழுக்க யார் காரணம்? வடநாட்டவர் தான். யாவே காரணம் அல்ல, வடநாட்டவர் தான் காரணம். இந்தந்த நிலைகள்லாம் வடநாட்டவர்கள் யாவைக்கு எதிராக வாழ்ந்திருக்கிறார்கள் என்று ஒரு பட்டியல் போடுவது போல் இருக்கிறது. தொடர்ந்து ஆண்டவர் தம் அடியாரான இறைவாக்கினர் அனைவரின் வாயிலாகவும் உரைத்திருந்தபடி அவர்களை தமது திருமுனின்று முற்றிலும் தள்ளிவிடும் வரை அவர்கள் அந்த பாவ வழிகளை விட்டு விலகவில்லை. மீண்டும் ஆண்டவருடைய திருமுன்னிலையிலிருந்து அவர்கள் தங்களை விலக்கி கொண்டார்கள். அது முழுவதுமாக தள்ளிவிடப்பட்டு இருக்கிற அந்த நிலையை அவர்கள் இது சுட்டி காட்டுகிறது. இது அவர்களுடைய பாவ வழிகளாகவும் பார்க்கப்படுகிறது. அதாவது இறைவனிடமிருந்து நாம் தொலைவில் செல்கிறோம் என்றால் நாம் அந்த தொடர்பு அறுந்துவிட்டது. தொடர்பு இருக்கிறது வரை தான் உறவு. அப்படி தொடர்பு இல்லாவிட்டால் அது பாவ வழி. அதை செய்தவர்கள் எல்லாம் குற்றங்களை தங்கள் தலையில் சுமந்து கொண்டு இருக்கிறார்கள் என்கிற அந்த பார்வை. எனவே யாவை விட்டு முழுவதுமாக விலகிவிட்டார்கள். ஆனால் எதிலிருந்து அவர்கள் விலகவில்லை? பாவ வழிகளிலிருந்து விலகவில்லை. இது பாவ வழிகளுக்கான ஒரு முகத்துவாரம் போல் அமைகிறது.
யாவை விட்டு வெளியேறுவது என்பது, யாவையினுடைய உறவிலிருந்து வெளியேறுவது என்பது ஒரு பாவ வாழ்க்கைக்கான ஒரு முகத்வாரம், பாவ வழியில் நுழைவதற்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுகிறது. தொடர்ந்து, எனவே இஸ்ரேலர் தமது சொந்த நாட்டினின்று அசிரியாவுக்கு நாடு கடத்தப்பட்டு இன்று வரை அங்கேயே இருக்கின்றனர். தங்கள் சொந்த நாட்டிற்கிலிருந்து அசிரியாவுக்கு நாடு கடத்தப்பட்டு, எனவே வடநாட்டிலிருந்து, அது மட்டுமல்ல, வடநாடு என்றால் அவர்களுடைய குளங்கள், அந்த 10 குளங்களிலிருந்து அஷரேவாக இருக்கலாம், ஆஷேராக இருக்கலாம், அல்லது நப்தலியாக இருக்கலாம், செபுலோனாக இருக்கலாம், அல்லது எப்ராயிமாக இருக்கலாம், மனாசையாக இருக்கலாம், சிமியோனாக இருக்கலாம், அல்லது தானாக இருக்கலாம், ரூபனாக இருக்கலாம், காத்தாக இருக்கலாம். இந்த எல்லாருமே, இந்த 10 இனங்களுமே முழுமையாக எங்கே நாடு கடத்தப்பட்டு விட்டது? அசிரியாவுக்கு நாடு கடத்தப்பட்டு விட்டது. இன்று வரை அங்கேயே இருக்கிறார்கள். அதாவது இந்த புத்தகம் எழுதப்படுகிறது வரை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த புத்தகம் நாடு கடத்தப்பட்ட போது எழுதி முடிக்கப்பட்டது. 2வது அரசியல் புத்தகம் நாடு கடத்தப்பட்ட அந்த காலத்தில். நிச்சயமாக நாடு கடத்தப்பட்டவர்களுடைய கடைசி வரை செல்ல வாய்ப்பில்லை என்றால் கடைசி செய்திகள்லாம் இல்லை. ஏறக்குறைய 560 வரை உள்ள செய்திகள் இடம்பெற்று இருக்கின்றன. ஏறக்குறைய 560 கிறிஸ்து பிறப்பதற்கு கிமு 560க்கு முன்னால் இந்த புத்தகம் முழுமை பெற்றிருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் நாம் இன்றைக்கும் அங்கே தங்கியிருக்கிறார்கள் அப்படிங்கிற கருத்தை நாம் பார்க்கிறோம். வடநாட்டவர்கள் இன்றைக்கும் அசிரியா நாடு கடத்தப்பட்டு தங்கியிருக்கிறார்கள் என்கிற அந்த கருத்தை பார்க்கிறோம். 4வது பகுதிக்கு வருகிறோம். ஏற்கனவே நாம் 3 பகுதியை பார்த்துருக்கிறோம். இஸ்ரேலின் அரசர் ஒசேயா 17ஆம் அதிகாரம் 1 முதல் 4. அதன் பிறகு சமாரியாவினுடைய வீழ்ச்சி 17ஆம் அதிகாரம் 5 முதல் 6. சமாரியாவின் வீழ்ச்சிக்கான காரணங்கள் 17ஆம் அதிகாரம் 7 முதல் 23. அதில் 5 காரணங்களை நாம் பார்த்துருக்கிறோம். 5வது காரணம் யாவையை உதறி தள்ளியது. இப்போ 4வது பகுதி அசீரியர் இஸ்ரேலில் குடியமர்த்தப்படுதல். இது 17ஆம் அதிகாரம் 24 முதல் 28 முடிய. 24ஆம் வசனம் வாசியுங்கள். பாபிலோன், கூத்தா, அவ்வா, ஆமாத்து, செபர்வையும் ஆகியவற்றிலிருந்து அசிரிய மன்னன் ஆள்களை கொண்டு வந்து இஸ்ரேல் மக்களுக்கு பதிலாய் சமாரியா நகர்களில் குடியேற்றினான். பபிலோனிய நாடு கடத்தல் அல்லது அசிரிய நாடு கடத்தல், இந்த 2 நாடு கடத்தலிலும் ஒரு குறிப்பிட்ட அம்சம் என்னவென்றால் மக்களை நாடு கடத்துவது, இடப்பெயர்ச்சி செய்ய அனுமதிப்பது, ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு இடம் மாற்றுவது. இது ஆரம்பித்ததே அசிரியர்கள். அதைத் தொடர்ந்து பாபிலோனியர்களும் இதை பின்பற்றினார்கள். ஆனால் பாரசீகர்கள் இதை பின்பற்றவில்லை. இந்த 2 இனங்கள் மட்டும்தான் மக்களை நாடு கடத்தியது. இதற்கு அடிப்படை காரணம் ஒன்று இருக்கிறது. ஒரு நாட்டை இன்னொரு நாடு பிடிக்கிறது என்றால் அந்த பிடிக்கிற நாடு நிலைத்து ஆள வேண்டும், நீண்ட காலங்கள் ஆட்சி செய்ய வேண்டும். இப்போ நீண்ட காலங்கள் எப்போ ஆட்சி செய்ய முடியும்? இவர்கள் பிடித்த மக்கள் மத்தியில் குழப்பங்களோ கலவரங்களோ கிளர்ச்சிகளோ போராட்டங்களோ இல்லாமல் இருக்கணும். எப்போ போராட்டங்களோ கிளர்ச்சிகளோ கலவரங்களோ இல்லாமல் இருக்கும்? பிரிந்திருக்கிற இந்த மக்கள் பிரிந்திருக்கிற போது. இதைத்தான் நாம் ஆங்கிலேயர்கள் பிரித்தாளுகின்ற நிலை என்று சொல்லுவோம். அவர்கள் இந்துக்களையும் இஸ்லாமியர்களையும் பிரித்தாழ்வதன் மூலம் தங்களுடைய இருப்புத்தன்மையை நிலைநிறுத்தினார்கள் என்பதெல்லாம் வரலாறு. இதே ஒரு நிலையில்தான் நாம் இங்கே பார்க்க வேண்டியிருக்கிறது. பாபிலோனியர்கள் அல்லது அசிரியர்கள். இப்போ அசிரியர்கள் என்ன பண்ணாங்க? மக்களை இடமாற்றினார்கள். இஸ்ரேலில் இருக்கிற மக்களை அல்லது சமாரியாவில் பகுதியில் இருந்த மக்களை மாற்றி அவர்களை அசிரிய பகுதிகளுக்கு கொண்டு போய் அசிரிய பகுதியில் இருக்கிற மக்களை இங்கே கொண்டு வந்து நிலைநிறுத்தினார்கள். இப்போ கலாச்சாரம் வேறுபடுகிறது, மொழி வேறுபடுகிறது, சமயங்கள் வேறுபடுகின்றன. அப்போ
இந்த வேறுபாடுகள் இருக்கின்ற போது இதையெல்லாம் மக்கள் கடந்து ஒன்று சேர்வதற்கு நீண்ட காலம் எடுக்கும். கண்டிப்பா. இப்போ இது அவங்களுக்குள்ளே நடக்கின்ற ஒரு யுக்தி. அந்த அசிரிய மன்னர்கள் வைத்த யுக்தி தான் இது. இந்த உத்தி என்ன பண்ணுது, ஏற்கனவே இருக்கிற மக்களோடு வந்த மக்களை இணைக்க விடாமல் ரொம்ப காலம் தடுக்குது. இவங்க எப்போ ஒன்றிணைய முடியும்? இந்த ரெண்டு இனங்களையும் பாதிக்கக்கூடிய நிலையிலே ஒரு நிகழ்வு நடந்து இவங்களுக்குள்ளே ஒரு உறவு நிலைகள் இவங்களுக்குள்ள மொழி மாற்றங்கள் எல்லாம் இவங்க அவங்க மொழியும் அவங்க இவங்க மொழியும் அறிந்த பிறகு அப்போ தவறு. அப்போ அது நீண்ட காலம் ஆகிவிடும். 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகள். அப்போ 50 ஆண்டுக்குள்ளாகவே ஒரு நாடு தன்னை நிலைநிறுத்தி இருக்க முடியும். இப்போ நிலைநிறுத்துவதற்கு முன்னால் இந்த பிரச்சனைகளை சந்திப்பது கடினம். நிலைநிறுத்தி கொண்டு எத்தகைய பிரச்சனையை சந்திக்கலாம். எனவே அப்படிப்பட்ட சூழலை உருவாக்குவது தான் இந்த அசீரியர்களுடைய நோக்கம். அந்த அடிப்படையில் தான் இவர்கள் நாடு கடத்துகிறார்கள். எங்கிருந்து மக்களை கொண்டு இஸ்ராயலில் குடியமர்த்துகிறார்கள்? பாபிலோன், கூத்தா, அவ்வா, ஆமாத்து, செபர்வை. எல்லாமே பக்கத்து நகரங்கள் அல்ல. ஆமாத் என்பது சிரியா பகுதியில் இருக்கிறது. பாபிலோன் என்பது மெசபத்தோமியாவில் இருக்கிறது. கூத்தா என்பது மெசபொத்தாமியாவிலே வடக்கில் இருக்குது. பாபிலோன் தெற்கு இருக்குது. செபர்வையும், அவா, இந்த பகுதிகள் எல்லாமே பாபிலோனிய பகுதிகள். ஏறக்குறைய அந்த யூப்ரட்டிஸ் நதியினுடைய கிளை நதிகள் அமைந்திருக்கிற பகுதிகள். விவசாயம் நடக்கக்கூடிய பகுதி. அப்போ விவசாய கூலிகளாக போயிருக்கலாம். ஆக இந்த மக்கள் எல்லாம் பல்வேறு இடங்களிலிருந்து அங்கே கொண்டு வரப்படுகிறார்கள். இஸ்ராயலிலிருந்து புறப்பட்ட மக்கள் எல்லாம் அந்த பகுதிகளிலே குடியமர்த்தப்படுகிறார்கள். எங்கிருந்து வந்தார்களோ, அதாவது பாபிலோன், கூத்தா, அவ்வா, ஆமாத்து, செபர்வையும் ஆகிய இடங்களிலே இவர்கள் குடியமர்த்தப்படுகிறார்கள், இஸ்ராயலிலிருந்து சென்றவர்கள். அதனால் இந்த குடியமர்த்துதல் அல்லது மக்களை டிபோர்டேஷன் என்று நாம் சொல்லுகிறோம் அல்லவா, இவர்களை நாடு கடத்துதல் என்றாலே முழுவதுமாக இவர்களை வேரோடு வேறாக பிடுங்கி இன்னொரு இடத்தில் நடுவது. இப்போ ஒரு மரத்தை ஒரு கன்றை வேரோடு வேற பிடுங்கி இன்னொரு இடத்துல நடுறோம்னா எத்தனை நாட்கள் அது எடுக்குது வேர் ஊண்டுவதற்கு? மாதங்கள் ஆகிறது. அப்புறம் அது வேர் விட்டு இலை கொடுத்து அதன் பிறகுதான் பலன் கொடுக்கணும். நீண்ட காலம் ஆகும். ஒரு மரத்திற்கே இவ்வளவு நீண்ட காலம் ஆகிற போது மனிதர்களுக்கு எப்படி? அது இன்னும் நீண்ட காலம் ஆகலாம். அந்த கலாச்சாரத்தை புரிந்து அது தகுந்த மாதிரி தங்களுடைய மனநிலையை மாற்றி தங்களுக்கென்று ஒரு புதிய வழியை உருவாக்கி வாழ்வது என்பது அது ஒரு சாதாரண நிலை அல்ல. நிச்சயமாக ஒரு கடினமான நிலை. அந்த நிலையைத்தான் இது சுட்டி காட்டுகிறது. அசிரிய மன்னன் ஆட்களை கொண்டு இஸ்ரேல் மக்களுக்கு பதிலாக சமாரியா நகர்களில் குடியேற்றினான். தொடர்ந்து அவர்கள் சமாரியாவை தங்களுக்கு உரிமையாக்கி கொண்டு அதன் நகர்களில் வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் சமாரியாவை தங்களுக்கு உரிமையாக்கி கொண்டு, எனவே இனிமேல் அவங்களுக்கு சொந்த ஊர் இதுதான். அவங்களுடைய சொந்த ஊர் எது அல்ல? கூத்தா, அவ்வா, செபர்வையும், ஆமாத்து, பாபிலோன் அல்ல. இனி அவர்களுடைய காலகாலமெல்லாம் இங்குதான் இருக்க வேண்டும். அசீரியர்கள் வருவார்கள் போவார்கள், பாபிலோனிகள் வருவார்கள் போவார்கள், பாரசீகர்கள் வருவார்கள் போவார்கள். ஆனால் இவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் இனி எங்குதான் வேர்கொண்டிருக்கும்? இந்த பகுதியில் தான் வேர்கொண்டு, சமாரியாவில் தான் வேர்கொண்டிருக்கும். அந்த அடிப்படையில் தான் அவங்க முழுவதுமாக தங்களை அவர்கள் சமாரியாவுக்கே உரிமையாக்கி கொண்டார்கள். அதன் நகர்களிலே வாழ்ந்து வந்தார்கள். 25 அவர்கள் அங்கு வாழத் தொடங்கிய போது ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கவில்லை. எனவே ஆண்டவர் அவர்கள் நடுவே சிங்கங்களை ஏவிவிட அவை அவர்களுள் சிலரை கொன்று போட்டன. இது இங்கே ஒரு கருத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
வந்தவர்கள் யாவேக்கு கீழ்ப்படிந்து நடக்கணுங்கிற தேவை அல்ல. அப்போ யார் யாவேக்கு கீழ்ப்படிய நடக்கவில்லை? அவர்கள் அங்கே வாழத் தொடங்கிய போது ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கவில்லை. அவர்களும் நடக்கவில்லை, ஏற்கனவே இருக்கிறவர்களும் நடக்கலை. ஏற்கனவே இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் தான் நாடு கடத்தப்பட்டார்கள், மீதம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். இப்போ ஒரு 10,000 பேர் இருக்கிறாங்கன்னா ஒரு 2,000 பேர் நாடு கடத்தப்பட்டார்கள், மீதம் உள்ள 8,000 பேர் இங்கே தானே இருக்கிறாங்க. அவர்களும் யாவையினுடைய திட்டப்படி நடக்கவில்லை, ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கவில்லை. வந்தவர்களும் ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கவில்லை. வந்தவர்களும் ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கவில்லை. அதாவது யாவையினுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியவில்லை என்பதைத்தான் சுட்டி காட்டுகிறது. எனவே ஆண்டவர் என்ன பண்ணார்? சிங்கங்களை ஏவிவிட அவை அவர்கள் சிலரை கொன்று போட்டது. சிங்கங்களை, அதாவது இது ஒரு அடையாள மொழி. அடையாள மொழி என்று சொன்னால் ஏறக்குறைய நம்ம அதை ஒரு மெட்டஃபர் அப்படின்னு சொல்லலாம், உருவக மொழி. இந்த உருவ மொழி என்ன சொல்லுதுன்னா, சிங்கங்கள் இவர்களை அழிக்கிறது அப்படின்னா, சிங்கம் என்பது ஒரு கொடிய மிருகம், வலிமை மிக்க ஒரு மிருகம். இப்போ வலிமை மிக்க ஒரு மிருகம் இவர்களை எல்லாம், யார் யார் ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கவில்லையோ அவர்களை எல்லாம் அது அழித்து விடுகிறது என்பது பொருள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவர்கள் வந்திருக்கிறார்கள், இவர்களோடு கூடவும் பலர் இருக்கிறார்கள். இவர்கள் யாவேக்கு பயந்து நடக்காத போது வலிமையுள்ள கடவுள் இவர்களுக்கு தீமையைத்தான் அழிப்பார், நன்மையை அழிக்க மாட்டார். இப்போ சிங்கம் எல்லாரையும் அழித்து போட்டது என்றால் இவர்கள் தீமையைத்தான் சந்திக்க வேண்டியிருக்கும். யாவேக்கு கீழ்ப்படியாவிட்டால் தீமைதான் அவர்களுக்கு வாய்ப்பாக அமையும், நன்மை வாய்ப்பாக அமையாது என்பதை சுட்டிக்காட்டுவதற்கு இந்த உருவகம், இந்த சிங்கத்தின் உருவகம். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அவர்கள் நடத்துகிற வழிபாட்டு முறைகள் தெரியாது, அவர்களுடைய கடவுள்களை பற்றி தெரியாது. அதனால தான் அவங்க கடவுளுக்கு பயப்படவில்லை, கடவுளை பற்றி கவலைப்படவில்லை. ஆனால் அங்கே வாழ்கிற மக்கள் இன்னொரு தெய்வத்தை வழிபடுகிறார்கள். இஸ்ராயல் மக்கள் ஒரு தெய்வத்தை வழிபடுகிறார்கள். வந்தேரிகளாகிய இந்த பாபிலோனிலிருந்து, கூத்தாவிலிருந்து, அபாவிலிருந்து வந்த மக்கள் இன்னொரு கடவுளை வழிபடுகிறார்கள். இந்த ரெண்டு கடவுளுக்கும் இல்லை இருக்கிற ஒரு வேறுபாடு.